ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? கார்த்திக்கும் ரேவதியும் ஏற்காட்டில் விருப்பம் இல்லாமல் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க 2 பேரும். அதே ஹோட்டலில் ரேவதியோட ஃப்ரெண்டு ஒருத்தி தங்கியிருக்கா. அப்புறம் தற்செயலாக ரேவதியை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு, உனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் உன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல அப்படின்னு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் மேலும் உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ரேவதி கார்த்திகை கூப்பிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. அதற்கு பின்னாடி ரேவதியும் ஃப்ரெண்டும் பார்த்து ரொம்ப நாளாச்சு, வெளியே எங்கேயாச்சும் போகலாமான்னு கேட்டுட்ருக்காங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்கே கார்த்திக் வராங்க. அங்கே கார்த்திக் வர்றதை பார்த்துட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் நேரடியாகவே கார்த்திக்கிட்ட வெளியே போகலாமான்னு ரேவதி கேட்டுட்ருக்கா. உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சொல்லி கேட்குறப்ப கார்த்திக் போகலாமே, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால் கடுப்பான ரேவதி கார்த்திக்கிடம் கொசு கொசுன்னு பேசிகிட்டு இருக்கா. ஏன் வேலை இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டுட்ருக்கா. அதுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் வெளியே போய் சாப்பிட்லான்ட்டு வெளியே வர்றாங்க. அப்போது 2 பேரும் அப்புறம் ரேவதியோட ஃப்ரெண்டு ரேவதிக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் எப்போ எங்கே 2 பேரும் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு கார்த்திக் இருந்துக்கிட்டு, நான் ரேவதி வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் சொட்டர் கடையை பார்க்குறாங்க. ரேவதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்காரர் ரேவதியோட ஃப்ரெண்டுக்கு சொட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறமா கார்த்திக்கிட்ட அந்த ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீங்களும் ரேவதிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதிக்காக கார்த்திக்கும் ஒரு சொட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்டு முன்னாடி வேறு வழி இல்லாமல் ரேவதியும் அதை வாங்கி போட்டுக்கிறான். அப்போ ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, உங்களையே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ரேவதி கொஞ்சம் தள்ளியே நிற்கிறான். உடனே ஃப்ரெண்டு இருந்துட்டு ரேவதி அவர் கையை பிடிச்சிட்டு நல்லா சிரித்தபடி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி மறுக்க முடியாமல் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ரோட்டில் விளையாடி கொண்டு இருக்கிற ஒரு குழந்தை மீது கார் மோதிடுது. அதை பார்த்துட்டு கார்த்தி ஓடி போய் அந்த குழந்தைக்கு முதலுதவி செஞ்சு காப்பாற்றுறான். அதை பார்த்த ஃப்ரெண்டு, உண்மையிலே உன் கணவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு, இப்படி ஒரு கணவர் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கா. அதில் ரேவதி கடுப்பாகி மனசுக்குள்ளேயே, இவன் மற்றவர்களை ஏமாற்றுவதில் ரொம்ப கில்லாடி, அது தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க, இப்படித்தான் நடித்து என் அம்மாவை ஏமாற்றி கடைசியில் என் கழுத்துலையே தாலி கட்டிட்டேன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறார் ரேவதி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரேவதியோட ஃப்ரெண்டு அந்த போட்டோக்களை எல்லாம் சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த போட்டோவை. அதை பார்த்துட்டு மயில் வாகனம், ராஜராஜன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்த சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்திக்கும் ரேவதியும் சேர்ந்துட்டா அதன் பிறகு 2 பேரையும் பிரிக்கவே முடியாதே, அவங்கள பிரிக்க போன மாயா அங்கே என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கா. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.